வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். எங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நில்லுங்க. எழல் எங்க தான் போறீங்க? நான் எங்கேயோ போறேன். எனக்கு தான் உன்ன மாதிரி கூட பிறந்தவங்க யாருமே இல்லல்ல. நான் எங்கேயோ போறேன். ஐயோ இல்ல, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சத்தியமா அந்த அர்த்தத்துல சொல்லல. எந்த அர்த்தத்துல சொன்ன? எந்த அர்த்தத்துல சொன்ன? சொல்லு, எப்படி சொன்ன? உன் கூட பிறந்தவங்க உன்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தனியா போலான்னு சொன்னா நீ என்னன்னா என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி என்னையே கஷ்டப்படுத்துறியா? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? நான் போய் உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பேனா? இத்தனை வருஷமா அவங்க கூடவே இருந்துட்டு திடீர்னு அவங்கள விட்டு பிரிஞ்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லலைங்க. இதுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதா என்ன? மத்தவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்களே புரிஞ்சுக்கலனா நான் என்னதான் பண்ணுவேன்? நான் என் குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு உங்களையும் நேசிக்கிறேன். நீங்க சொல்றதுக்காக அவங்களையும் இல்ல அவங்க சொல்றதுக்காக உங்களையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. அப்படி அவங்கள விட்டுட்டு வரணுங்கிற நிலைமைக்கு என்ன ஆளாக்காதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கல, உங்க வார்த்தையை நான் மதிக்கலன்னு நினைக்காதீங்க. நான் நினைக்கலனாலும் அதான் கையில் உண்மை. ஐயோ, அப்படி நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கிட்டு இருந்தானா என் பேச்ச நீ எப்போ கேட்டிருப்பல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை உன் குடும்பத்தில இருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கலன்றதா என் கோவமே. உன்னை யாரும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் தனியா போலான்னு கூப்பிடுறேனே தவிர உன்னை உன் குடும்பத்தை விட்டு வான்னு சொல்லல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தனியா போய் இருந்தாலும் நீ உன் குடும்பத்தை பாத்துக்கலாம் தான் சொல்ற. நீ என்னையே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, ஒவ்வொரு நாளும் இங்க யாராவது உன்னை கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்காங்க. அதை நீ வேணா தாங்கிக்கோ, என்னால தாங்கிக்க முடியாது. அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஐயோ, நீ உன் ஃபீலிங்ஸ்க்கு கொடுக்கிற மரியாதைய கொஞ்சமாச்சு என் ஃபீலிங்ஸ்க்கு கொடு. நான் உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிறேங்க. புரியுதுன்னு சொல்றது பெருசு இல்ல, அத செயல்ல காட்டணும். இன்னைக்கு தேவி குழந்தை இல்லன்னு சொன்னது நீ சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, என்னோட ஃபீலிங் சம்பந்தப்பட்ட விஷயம். அதையே நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. தேவி கோவத்துல பேசுறா, வருத்தத்துல பேசுறான்னு காரணம் சொல்லி அவளை யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்க நினைக்கிற. ஆனா அவ பேசின வார்த்தை என்ன கஷ்டப்படுத்துன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல. கூட பிறந்தவங்க தான் உன்னை புரிஞ்சுக்கலன்னா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ரெண்டுக்கும் பெருசா எதுவும் வித்தியாசம் இல்ல. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லங்க. என்னை விட உன்னை புரிஞ்சுக்கிறவங்க வேற யாரும் இல்லைன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னா எப்படி? எனக்கு புரியுதுங்க, நீங்க எனக்காக தான் பேசுறீங்கன்னு. ஆனா நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் என்னால இவங்கள பிரிஞ்சு வர முடியாது. என்ன எத்தனை தடவை சொன்னாலும் என் குடும்பம் தான் எனக்கு எல்லாமேங்கிறது மாறிடாது. இல்ல, அவங்க மாறலாம், என்னால மாற முடியாது. தேவியோ அன்போ தனோ அண்ணியோ என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்களோட எண்ணம் என்ன கஷ்டப்படுத்தணுங்கிறது கிடையாது. ஏதோ சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பத்துல வர பிரச்சனைங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அதனாலதான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்களே தவிர நம்மள கஷ்டப்படுத்தணுங்கிறது அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. நீங்க அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த உலகத்துல கோவப்படாத மனுஷங்களோ இல்ல தப்பு பண்ணாத மனுஷங்களோ யாராவது இருக்காங்களா? எல்லாரும் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்றாங்கதான். அவங்க தப்பு பண்றாங்கன்னு அப்படியே ஒதுக்கிட முடியுமா? அவங்க பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் வேணும். அந்த டைம் தான் இப்ப நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுது. காலம் எல்லாத்தையும் மாத்தும், எல்லாரையும் மாத்தும்னு நான் நம்புறேன். எல்லாரையும் மாத்தலாம், ஆனா உன்னை மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இப்ப நான் எதுக்குங்க மாறணும்? நான் தப்பு பண்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. நீ தப்பு பண்றேன்னு நான் சொல்லல. அப்புறம் என்ன? நீங்களே சொல்றீங்கல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் நான் மாறணும்? கொஞ்ச நாளா வீட்ல பிரச்சனைகளும் சண்டைகளும் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்னால தான் வருது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த எல்லா பிரச்சனையும் நான் சரி பண்ணிடுவேன். டைம் தான் எல்லாத்தையும் மாத்தும் நான் சொன்னேன்ல, அந்த டைமை மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நானே வீட்டை விட்டு போறேன்னு கூப்பிட்டாலும் இப்படி ஒரு குடும்பத்தை விட்டு நான் வரமாட்டேன் நீங்க தான் சொல்லுவீங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. என் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். ப்ளீஸ், நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது போதும் எனக்கு. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல கயல், ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். திரும்ப இந்த வீட்டுல உன்னை யாராச்சும் கஷ்டப்படுத்தினான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நான் சொல்றதா நீ கேட்கணும். அப்படிலாம் எதுவுமே நடக்காது. வீட்டுக்கு வாங்க.
கோவத்துல நீங்க அப்படி வந்ததுனால அம்மா பயந்துட்டாங்க. நீ போ, நான் கொஞ்ச நேரம் வெளியே இருந்துட்டு வரேன். நீ வீட்டுக்கு போ. அதெல்லாம் தேவையில்ல. நீங்க இந்த நேரத்துல எங்க போறீங்க? வீட்டுக்கு வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க கயல் வாங்க. விடு.